உங்களுக்கு வந்து மேஷ லக்னம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வீடு நிலப்புலங்கள் விற்று புதிய வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதில் மேஷ லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களை 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ் சும்மா ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய கேள்விகள் குழந்தைகள் கேட்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாவும். ராகு வந்து சிறப்பான பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு. நிறைய பிரயாணம் பண்ணி அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபத்தினா குரு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்க குரு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துறாரு. ஸோ குருவால் வந்து நிறைய பிரயாணங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபதி. சனி வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தான் பெரிய லாபங்கள் அள்ளித்தரும். கொஞ்சம் டிலே பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றங்களையும் நிறைய பிரயாணங்கள் மேலே பெரிய வருமானங்கள் வரும். வேலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி இருந்தாங்க. ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் இடக்கு முடக்காக பேசுறது, கொஞ்சம் வெடுக்கு பேசுகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது, நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து தசாபுத்தி பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள். இந்த உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது அதுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து சுக்கிரனாலே உங்களுக்கு வந்து பச்சை பயிர் சொல்லுவோம். ஸோ பச்சை பயிர் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க.